வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோர் குருநாதர் அருணாபிரமான் திருவிழையே சரணம் சம்சனம் எம்பெருமான் கரு முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாயுந்த திருப்பூர்ண மகாமந்திரத்தில் குமார் இனத்தது வருஷப்படி பாடல் 1610 அழகபாரமும் குளிர்ந்தன தூவும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியான திருவடிக்கு. இந்த பாடல் தனனதான தந்த தந்த தனனதான தந்த தந்த தனனதான தந்த தந்த தனதான என்ற சந்த குறிப்பினுடைய பாடல். திருவடியை பெற பாடப்பெற்ற பாடல். அழகபாரமும் குலைத்து அரிய பார்வையும் சிவந்து அணுகி ஆகமும் முயங்கி அமுது ஊரல் அதரபானமும் நுகர்ந்து அறிவு சோரவும் மொழிந்து அவசமாகவும் புணர்ந்து மடவாரை பழகன் ஆவியும் தளர்ந்து பதரும் ஆகமும் பயந்து பகலிராவையும் மறந்து தெரியாமல் பரமஞானமும் தெளிந்து பரிவு நேசமும் கிளர்ந்து பகருமாறு செம்பதங்கள் தரவேணும் துளபமாயனும் சிறந்த கமல வேதனும் புகழ்ந்து தொழுது தேட அரும் பிரச்சண்டன் அருள்பாலா சொர்கள் நாயகன் பயந்த திருவை மாமணம் புணர்ந்து சுடரும் மோகனம் மிகுந்த மயில்பாகா கடப மார்புடன் தயங்கு குரவர் மாதுடன் செறிந்து கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோனே கடிய பாதகம் தவிர்ந்து களலை நாள்தோறும் கிளர்ந்து கருதுவார் மனம் புகுந்த பெருமாளே. அழகபாரமும் குலைந்து அரிய பார்வையும் சிவந்து அணுகி ஆகமும் முயங்கி அமுது ஊரல் அதரபானமும் நுகர்ந்து அறிவு சோரவும் மொழிந்து அவசமாகவும் புணர்ந்து மடவாரை பழகனாவியும் தளர்ந்து பதருமாகவும் பயந்து பகலிராவையும் மறந்து தெரியாமல் பரமஞானமும் தெளிந்து பரிவு நேசம் கிளர்ந்து பகருமாறு செம்பதங்கள் தர வேணும் அப்படின்னு முதல் பதிவில் முடிகிறார். அதாவது முதல் என்ன சொல்றாருன்னா, கூந்தல் பாரமும் கலைபட்டு அருமையான கண் பார்வையும் செந்நிறமுற்று நெருங்கி சென்று உடலோடு சேர்ந்து அமுது போல் இனிது ஊறும் வாயுதழ் ஊரலை பருகி அனுபவித்து அறிவு தர்மாட்டத்துடன் பேசி அவசமாகவும் காமமயக்கோடு புணர்ந்து மடவாரை பெண்களை புணர்ந்து கூடி குற்றத்துக்கு ஆளான நான் ஆவியும் தளர்ந்து உயிரும் சோர்வுற்று கலக்கமுற்ற உடலும் பயம் கொண்டு பகலிரவு என்னும் பிரிவினையும் கவனியாது மறந்து அலைச்சல் உறாமல் மேலான ஞானத்தை தெளிந்து உணர்ந்து அன்பும் நண்பும் கலந்து மேல் எழுந்து உன்னை பகருமாறு போற்றி புகழுமாறு செவ்விய உன்னுடைய திருவடிகளை தந்தருள வேணும் பெருமாடே அப்படின்னு முதல் பதில வேண்டார். ரெண்டாவது பதில துளபமாயனும் சிறந்த கமல வேதனும் புகழ்ந்து தொழுது தேட அரும் பிரச்சண்டன் அருள்பாலா சொர்கள் நாயகன் பயந்த திருவை மாமணம் புணர்ந்து சுடரும் மோகனம் மிகுந்த மயில்பாகா களபமார்புடன் தயங்கு குரவர் மாதுடன் செறிந்து கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோனே கடிய பாதகம் தவிர்ந்து களலை நாள்தோறும் கிளர்ந்து கருதுவார் மனம் புகுந்த பெருமாளே. துளவ மாலை அதாவது துளசி மாலை அடைந்த திருமாலும் சிறப்போடு தாமரில் வீட்டிற்கும் பிரம்மனும் புகழ்ந்தும் தொழுதும் தேடுதற்கு அரியரான பெரு வீரனான சிவபெருமான் அருளிய குழந்தையே. தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் பெற்ற லக்ஷ்மீகரம் பொருந்திய தேவசேனை சிறப்போடு திருமணம் செய்து கூடி விளங்கும்படியான மோகனம் கவர்ச்சி மிக பெற்ற மயிலை நடத்துபவனே மயில் வாகனனே அல்லது திருமணம் கூடி விளங்கும்படியான ஆசை மயக்கம் மிக்கிருந்த மயில் அணைய அந்த தேவசேனையை பாகம் பிரியாது இருப்பவன். ரெண்டுக்கும் சொல்லலாம். கடபம் கலவை சார்ந்து பூசிய மார்போடு விளங்கும் குரவர் மாது வள்ளியோடு நெருங்கி பழகி அவளோடு கலவி நாடகம் அதாவது புணர்ச்சி கூத்துக்களை உடையவனாய் மகிழ்ந்தவனே பொல்லாத பாபச்செயல்களை விட்டொழித்து உன்னுடைய திருவடியை நாள்தோறும் நிரம்ப கருத்தில் தியானிப்பவருடைய மனத்தில் புகுந்து விளங்கும் பெருமாளே செம்பதங்கள் தரவேடும் என்று வேண்டிக் கொள்வது அற்புதமான பாடல். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரகம். பழகன்கிறார். பழகம்னா குற்றம் உள்ளவன், குற்றமே உடையவன். அடுத்தது கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோம். இதை கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சுரர்கள் நாயகன் பயந்த திரு யாரு தேவசேனையை மணந்தார். இது ரெண்டையும் சொல்றார். வள்ளியோடு கலவி நாடகம் பொருந்தினார்னார். என்ன அழகு பாருங்க. தேவசேனையை மணந்தது காந்தர்வ மனம், வள்ளியோடு களவு மனம். என்ன சுரர்கள் நாயகன் பயந்த திருவை மாமணம் புணர்ந்தவா. அடுத்தது குரவர் மாதுடன் சேர்ந்து கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோம். என்ன சிறப்பாக என்ன ஒரு அற்புதமான வார்த்தை கட்டுகளோட ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறார். அக்களவில் புணர்ச்சியை உடைமையான் வள்ளி சிறந்தவாறும் நான் பரிபாடல். நேர்முறையில் தேவசேனை மணந்த முருகவேள் களவில் புணர்ந்தார் வள்ளி. களவில் பல்வகை ஒழுக்கெல்லாம் காட்டிய கல்வன்பர் தனிய புராணத்தில். அதையே தான் இந்த இடத்துல குருநாதர் தேவசேனையை மணந்தார்னு வள்ளியோடு கலவி நாடகம் பொருந்தினாருங்கிறார். என்ன அழகு சார். அதெல்லாம் கவித்துவத்தின் உச்சம். அருணகிரி பெருமானுக்கே வாய்த்த செப்படி வித்தை தமிழில். யாருக்கும் இந்த அனுகிரகம் கிட்டுமா அப்படின்னா சந்தேகம்தான். அது குருநாதருக்கே உரிய மகிமை.
அப்படி தான் சொல்லணும் இந்த பாட்டு. இந்த வரிகள்லாம் அற்புதமான திருப்பூர். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது முதல்ல காமத்தில் என்னுடைய ஆவி தளர்ந்து கலக்கமுற்ற உடலும் பயந்து ராப்பகல் பிரிவினையும் மறந்து இரவு பகல் எதுவும் தெரியல அந்திபகல் என்ற இரண்டையும் முடித்து நான் அலைச்சல் அடையாமல் மேலான ஞானத்தை தெளிந்து உணர்ந்து அன்பும் நட்பும் கலந்து மேலெடுந்து உன்னை போற்றி புகழுமாறு உன்னுடைய செவ்விய திருவடிகளை தர வேண்டும்னு முதல் பதில வேண்டிக்கிறார். யார்கிட்ட? துளசி மாலை அணிந்த திருமாலும் சிறந்த தாமரை மேல் விட்டிருக்கும் பிரம்மனும் புகழ்ந்து வணங்கி தேடுவதற்கு அரியதான பெருவீரன் சிவபெருமானருடைய குழந்தைட்டு வேண்டுகிறார். இன்னும் யாரு? இன்னும் அவன் பராகிரமம் சொல்றார். தேவரின் சொல்வான் இந்திரன் பெற்ற அழகிய தேவசேனையை சிறப்போடு திருமணம் செய்த கூடியவனும் விளங்கும்படியான கவர்ச்சி மிக பெற்ற மயிலை வாகனமாக உடையவனும் கலவை சார்ந்து பூசிய மார்பு விளங்கும் குறவர் பெண்ணாகிய வள்ளியோடு நெருங்கி பழகி செயற்கை நாடகம் உடையவனாய் மகிழ்ந்தவனும் பொல்லாத பாபச்செறிகளை விட்டு அவன் திருவடியை நாள்தோறும் நிரம்ப கருத்தில் தியானிக்கும் அவன் அடியாருடைய மனதில் புகுந்து விளங்கும் பெருமாளான எம்பெருமான் பழனி பெருமாள் சரவண பெருமாள்கிட்ட வேண்டுகிறாரு, உன்னை போற்றி புகழுமாறு உன்னுடைய செவ்விய திருவடியில் எனக்கு தந்தருட வேணும் வேண்டுகிறார். இந்த அற்புதமான பாடலை பழனாவூரில் அமர்ந்து கருணை பாலிக்கும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி பெருமாளின் திருப்பாதங்களை சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணா பெருமான் முருகாச்சலம் பழனி ஆண்டவனுக்கு அரோகர அரோகர அரோகர.